உன்னோட பொன் சிரிப்புக்காக இரவு முழுக்க கோயில்ல காத்துக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் வரல? சிற்பத்துக்கே உயிர் வரும்போது ஓவியத்துக்கு உயிர் வரக்கூடாதா? உனக்கு உயிர் வந்து வெளியே வர மாட்டியா? என்னை பார்க்க மாட்டியா? பேச மாட்டியா? சிரிக்க மாட்டியா? நீ யாரு? உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வர? எதுக்காக வர? இரவும் பகலும் உன் நினைவாக இருக்கிற என்ன பண்ண போற? ஓவியமா மட்டும் இல்ல, சிற்பமா மட்டும் இல்ல, எனக்குள்ள உயிராவே கலந்துட்ட தெரியுமா? ஜெய் ஜெய் மாக்காளி, ஜெய் பாதாள பைரவி. ரீம் லீம் ரீம். ரீம் மகாகாளி, ரீம் ரத்த காட்டேரி, ரீம் லீம் ரீம். ஜெய் 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 மாக்காளி. யோ நெருப்பாடி, வாயா வெளியே. வேண்டி அழைக்கிறேன், மனமிறங்கி வா. யோசிக்கிறோம். என்னையா உன் பாட்டுக்கு ஆடியோ செஞ்சு வர? கத்துறது காதுல கேட்கல? நிறுத்துங்க. நேத்தும் வந்து கூச்சல் போட்டீங்க, இன்னைக்கும் கும்பலா வந்திருக்கீங்க. என்ன உங்க பிரச்சனை? இந்த ஊர்ல நடக்கிற தீ விபத்து எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சம்பவம் கூட நடந்ததே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எதை வச்சு சொல்றீங்க? வாயர் திறந்தா நெருப்பா ஊதி தள்ளுறியே, இதுக்கு மேல அத்தாட்சி வேணுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்ல. தேவையில்லாம என் கோவத்துக்கு ஆளாகாதீங்க. நீங்க எங்களை மிரட்டுறதுனால நீங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் சொல்றேன், எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. யோ, உன்னை விட்டா வேற யாரையும் அதெல்லாம் செய்ய முடியும்? அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இருங்க. தேவையில்லாம என் சக்தியை உபயோகிக்கவும் மாட்டேன், தேவைக்கு மீறிய சக்தியை விரயம் செய்யவும் மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த ஊர்ல இந்த காரியத்தை யாரு செய்யறாங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன். அப்ப குற்றவாளி யாரும் இல்ல, அப்படித்தானே? இன்னமும் உன்னால குற்றத்தை ஒத்துக்கொள்ள முடியல, அப்படித்தானே? இப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்கலனா இப்ப உன்னை சுத்தி எறிகிற நெருப்பு உண்மையில எரியும். நீயே முடிவு பண்ணிக்கோ. காப்பாத்துங்க. ஐயோ, நான் தான் தப்பு செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் தப்பு செஞ்சேன், என்ன காப்பாத்துங்க. நெருப்பாடி, என்ன காப்பாத்துங்க. இப்படி கஷ்டமான வேலையில நீங்க தான் செய்யணுமா? வழக்கமா முருகன் தானே செய்வாரு. எங்க அவரு? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு கோயிலுக்கு போறேன்னு சொன்னா, வேலைக்காரனை வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதான் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். ஆமாமா, என்ன இருந்தாலும் வேலைக்காரங்க தான். சொந்தக்காரங்க மாதிரி இருப்பாங்களா? அது சரி,
எந்த சொந்தக்காரங்க மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு வீட்டெல்லாம் பெருக்கி தண்ணி தெளிக்க தயாரா இருக்காங்க? ஏன் நான் இல்லையா? ஆ? என்ன ஆச்சு? நான் என்ன எங்க வீட்ல விளையாட இடம் இல்லாம இங்க வந்து விளையாடிட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சொத்து சுகம் இல்லாதத பத்தியோ உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் அண்ணன் தங்கச்சி பகை இருக்கிறத பத்தியோ எனக்கு எள்ளளவும் கவலை கிடையாது. எனக்கு நான் முதல்ல நினைச்சு மாறாப்பு போட்டு என் மாமன் தான் வேணும். இங்க பாருங்க, ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் உங்க மகன் வேலுவுக்கு பொண்டாட்டியா தான் வாழ்வேன். உன் ஆசையெல்லாம் நியாயம்தான். ஆனா அந்த ஆசையெல்லாம் நிஜத்தில் நடக்கிறது சாத்தியமா? அத்தை, பாருமா, நான் நின்ன இடத்தையே தண்ணி ஊத்தி கழுகணும்னு சொல்ற உன் அம்மா உன்னை எப்படி என் வீட்டுக்கு மருமகளா அனுப்புவாங்க? என்ன தன்னோட தங்கச்சின்னு சொல்றதே தனக்கு கௌரவ குறைச்சுன்னு நினைக்கிறாரு உங்க அப்பா. அப்புறம் எப்படி என் மகனை உங்க வீட்டு மருமகனை ஏத்துப்பாரு? அத்தை, மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் எல்லாம் காதல்ல மாளிகைக்கும் மண் குடிசைக்கும் கிடையாது. மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா மாலையை மாத்திட்டு போயிட்டே இருக்கணும். என்னடி பேசுற? நீங்க அப்படி சொல்லுமா மாலையை மாத்திட்டு போயிடுவீங்களா? அப்புறம் பெத்தவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? பெத்தவங்கன்னு பொறுப்போட இருந்தா அரசல் பொரசலா கேள்விப்பட்டு ஜாட மாடியா பார்க்கும் போதே காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். அதை விட்டு நான் கெஞ்சுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இடிச்சுன பாரு. ஏண்டி வயசு பிள்ளை மாதிரியா பேசுற? பின்ன என்ன, குழந்தைய கல்யாணத்தை பத்தி பேசும்? பார்த்ததெல்லாம் போதும். முடிவா என்ன சொல்றீங்க? என்ன பொண்ணு கேட்டு வந்து எங்க அப்பா கிட்ட பேச போறீங்களா இல்லையா? சரிடி, வரேன்டி. இப்ப போயிட்டு வா. வரீங்களா? எப்போ? ஒரு நல்ல நாள் பார்த்து உன்னை பொண்ணு கேட்டு வரேன். நாளைக்கே வரீங்களா? ஏய், வரேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னடி? அத்தைன்னா அத்தை தான். கடவுளே, இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, ஏன்னா இந்த பொண்ணு இப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்து வச்சுக்கிறாளோ. சரி, பேசி பார்ப்போம். அத்தை, 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 வாங்க வாங்க வாங்க. என்னடி சூரிய வம்சத்து மகாராணி சேதுபதியோட ரத்தம் பூனை மாதிரி பம்முது பதுங்குது. எங்க அண்ணனை பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? அது அவர்கிட்ட தான் பேசணும். பின்னாடி தான் இருக்காரு, வா. அத்தை, அப்பா கிட்ட பார்த்து கொஞ்சம் பக்குவமா பேசுங்க அத்தை. நான் பேசிக்கிறேன்டி. பார்த்து அத்தை, போங்க போங்க, பார்த்து. பார்த்து விட்றா. என்னங்க, சிங்கம் ஒண்ணு சிங்களா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ம், ம்? நீ ஏன் இங்க நிக்கிற? வாடி, வா. என்ன திடீர்னு? ம், இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அந்த விவரம் கட்டவரை பத்தி பேசுறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு? என் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதான முறை. நல்ல காரியங்கிற உன் பையனுக்கு அதுக்கு 7ஆம் பொருத்தமாச்சே. அவனை வச்சுட்டு என்ன நல்ல காரியம் பண்ண போற? தப்பாரு, நீ வந்த நேரம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அது இல்லண்ணே, அவனுக்கும் வயசாயிட்டு இருக்கு. காலாகாலத்தில் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து வைக்கிறதானே என் கடமை. என்னை விட்டா அவனுக்கு வேற யாரு இருக்கா? என்ன கல்யாணத்தை பத்தி பேச வந்தியா? வேலை வெட்டி இல்லாம கூத்தடிக்கிறவனுக்கு எவன் பண்ண கொடுப்பான்? அவனுக்குன்னு ஒருத்தி பிறக்காமல இருப்பா. இருக்கும் இருக்கும், அனாதை ஆசிரமத்துல இல்லாத பொண்ணா? என் பையனுக்கு நான் ஏன் அனாதை பொண்ணை பார்க்கணும்? அவ சொல்றதுல நியாயம் இருக்கு. வேலைக்கு போற பையங்களே இந்த காலத்து பொண்ணுங்க மதிக்கிறது கிடையாது. உன் பையனுக்கு வேலையும் கிடையாது, படிப்பும் கிடையாது. பழைய பெருமையை பார்த்து யாராவது பொண்ணு கொடுப்பாங்கன்னு நீயே ஆசைப்படுற.
தகுதி தெரிஞ்சு ஆசைப்படுறதுல அர்த்தம் இருக்கு. தராதரம் தெரியாம ஆசைப்படுறது உன் குத்தம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கல்யாணத்துக்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்க, அவனே எவ்வளவு ஒரு கூத்துக்காரைய கூட்டிட்டு வருவான். அவனை வச்சு குடும்பம் நடத்த சொல்லு. என் நிலைமையில் நீ இருந்தா நீ இப்படி பேசுவியாண்ணே? உன் நிலைமையில நான் இருந்தேன்னு வச்சுக்க, பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படவே மாட்டானா. என்ன அமைதியாயிட்ட? இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் உன் குடும்பத்தினுடைய சாபம் என்னன்னு. அதே மாதிரி எவனாவது உனக்கு பொண்ணு கொடுப்பானா? எவனாவது காசையும் கொடுத்து தனக்கு தானே சூனியம் வச்சுக்குவானா? பாரு, உன் வம்சத்தை விருத்தி பண்ற வேலையை விட்டுரு. வீட்டுல வாயிலா ஜீவன்களை வச்சுட்டு வியாபாரம் பண்றியே, அதோட வம்சத்தை விருத்தி பண்ணா உனக்கு காசும் கிடைக்கும், கவலையும் போகும். அத பண்ணு. சேதுபதியோட ரத்தம் சுண்டி போச்சுல்ல. என்னடி பண்ற? வாடி உள்ள. வாடிங்கிற. அத்தை, நில்லுங்க அத்தை. அத்தை, அத்தை. ஏய், எனக்கு இது தேவையாடி? படிச்சு படிச்சு சொன்னேன், வேண்டான்னு சொன்னா கேட்டியா? என் கூட பிறந்தவனாச்சே, எனக்கு தெரியாத அவரை பத்தி? நீ ஆசைப்படுறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன். உங்க அப்பா கிட்ட கல்யாணம்னு பேசதாண்டி இங்க வந்தேன். அதுக்கே இப்படி கேவலமா பேசிட்டாரு. உன்னதான் பொண்ணு கேட்க வந்தேன்னு தெரிஞ்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இப்போ ஆசை தீர்ந்துச்சா? போ. அத்தை, நில்லுங்க அத்தை. அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை. அப்ப நான் இன்னமும் அவமானப்படணுங்கிறியா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. உங்க பொண்ணுதான் வந்து என்ன பொண்ணு கேட்க சொல்லுச்சு. நானா சம்மந்தம் பேச வரல, நீங்க சொல்ல வேண்டியதானே அத்தை? புரியாம பேசாத. இப்போவாது என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க. நீ வர சொல்லிதான் நான் வந்தேன்னு சொல்லி இருந்தா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு உனக்கே தெரியாது. வேண்டாமா? இந்த பாரு, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த ஒரு பந்தம் தான் இருக்குது. நீ வந்துட்டு போயிட்டு இருக்குதான் எனக்கு சொந்தத்துல கிடைக்கிற ஒரே சந்தோஷம். இந்த அவமானமும் என்னுடைய போட்டும். இனிமே இந்த மாதிரி ஒரு எண்ணம் உனக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. இது எல்லாத்தையும் மீறி நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் வாழணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் வரேன். வேலு, தலையாரி செத்ததுனால நின்று போன நம்ம நாடகத்தை வர்ற சித்ரா பௌர்ணமி நடத்திடலாமா? அட இருமுருகா, உடனே எல்லாம் நாடகம் போட முடியாது. நாடகம் நட்டமுள்ளனா வெல்சன் டான்ஸ் வேங்கை. இந்த ரமேஷோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஆடி உங்களுக்கெல்லாம் நல்ல பேரை வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க? ஏய், உட்கார்றா. இவ்வளவு நாள் உன் வேலையை குமார் கிட்ட தான் காட்டிட்டு இருந்த, இப்ப எங்க கிட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டேன். காதை புடிச்சு காக்கா தூக்கி போட்டுறேன். ஏடா மாப்பிள, இந்த சுய விளம்பரம் தேவையா? வாங்கி கட்டிக்கிட்டேல. டேய் டேய், என்னடா என்னடாச்சு? டேய், என்னடா நல்லா தானே இருந்த? அக்கட சூடு. டேய் முருகா, வர்றது குமார் தானே? ஆமா வேலு. என்னாச்சு? உடம்பு பூரா கட்டு போட்டு வரா? ஒன்னும் தெரியலையே. அடப்பாவி. நம்ம நாடகத்துல அடிபடுற மாதிரி சீனே இல்லையே, இவன் ஏன் இப்படி கட்டு போட்டு வரான்? ஒன்னும் தெரியலையே வேலு. வரட்டும் கேப்போம். டேய் குமார், என்னப்பா உடம்பெல்லாம் இப்படி கட்டா இருக்கு? ஏதாவது ஆக்சிடென்ட்டா? கொஞ்சம் தள்ளுப்பா. டேய் கால்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்ன? அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, ஆமா, அதை ஷூட் பண்றதுக்காக போயிருந்தேன். சரி. அப்படியே கிரெயின்ல இருந்துகிட்டு ஜல்லிக்கட்டை பல கோணங்கள்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஜல்லிக்கட்டு மாடு வந்து கிரெயின்ல மோதிடுச்சு. ஐயோ, அப்படியே கிரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். சில சிராய்ப்புகள். கடவுளே, ஐயோ, உண்மை தெரிஞ்ச என்ன ஊமியா ஆக்கி கூடாதா? என்னையா இப்ப சோதிக்கிற?
ரமேஷ் என்னடா சொல்ற? உனக்கு என்ன உண்மை தெரியும்? எனக்கு எல்லாம் உண்மையா தெரியும். என்னடா சொல்ற? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல காலை ஓனடு விட இவரு ஓனடா ரொம்ப சூப்பர். என்னடா ரமேஷ் இதெல்லாம்? வேண்டாம். என்னடா வேண்டாம்? நீ அவுத்து விடுறா. நான் வெளியில விசாரிச்சு வரைக்கும் ஆக்சுவலா என்ன ரெண்டுன்னா, ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல தலைவர் வழக்கம் போல கவரேஜ் பண்ணிட்டாரு. சரி. அப்போ இவர்கிட்ட புதுசா சேர்ந்த அஸ்டண்ட், ஏன் தலைவா எப்பவும் இப்படியே கவரேஜ் பண்ணிட்டு இருக்கியே, புதுசா சினிமா மாதிரி கட்சாட் எடுத்து போட்டு எடிட்டிங் பண்ணி ஒரு படம் ரேஞ்சுக்கு சீடு குட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்கேயோ போயிடுவுன்னு ஏற்றி விட்டுருக்கா. அப்புறம் என்ன, தலைவருக்கு டைரக்ட் பிட்டு தலைக்கு ஏறிடுச்சு. உடனே பொண்ணு கொலுசு, மிஞ்சி, மாப்பிள்ளை வாட்சி, செயின், வந்தவங்க போனவங்க கை காலு, சமையல் அறையில சாம்பார் கொட்டுக்கிறது, மணவரையில மாப்பிள்ளை தாலி காட்டத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் முழுசா குலசாப்பிலேயே எடுத்து தட்டாரு. அப்புறம் எடிட்டிங் பண்ணி பார்த்து சந்தோஷம் பட்டு பாட்டுக்கு சீடு கொடுத்துருக்காரு. அப்புறம் வாங்கிட்டு போய் வீட்டுல போட்டு பார்த்தா யாரு யாருக்கு தாலி கட்டா, பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு ஒண்ணுமே தெரியல. எப்படி முழிக்கிறான் பாரு. ஒரு கிழவி யாரு வீட்டு காரு குட்டுன்னு கேட்க போக டென்ஷனான கல்யாண வீட்டுக்காரன் 2 அடியால செட் பண்ணிட்டு வந்துட்டு தலைவருக்கு படம் காமிச்சிட்டு போயிட்டான். அதனால இந்த கட்டு. நான் முறைக்கிறா, நான் சொன்னது கட்டு தானே. ஏய், எல்லாரும் விதி வந்து செத்தா மாவன நீ அடிப்பட்டே சாவ போறடா. பாக்கலாம் ஜல்லிக்கட்டு ஷூட் பண்ணாராம், கீழே வந்தாராம். யாருக்கிட்ட காது குத்துற? நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. வேலைய பாட்டு பண்ணு. சரி வேலு, நேராச்சு, வா போலாம். இல்லடா நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளே ஒரு மாதிரியா இருக்காப்லன்னு. டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, போங்க நான் வந்துடுறேன். போங்க. என்னாச்சு வேலு? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, போடா. சரி வா போ. சரி வரோம். வந்துரு. இன்னைக்காவது நீ வருவியா? வரணும். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திராத.